போஜராஜா காலத்திலே உஜ்ஜயினியிலே கட்டப்பட்ட அந்த ஒரு கோவில் தொய்வடைந்த நிலையிலே வெவ்வேறு இடத்திற்கு அதனுடைய அந்த பாகங்களை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்ற நிலையிலே இதையெல்லாம் புது பெரியவர்கள் அவர்கள் அறிந்து காசி ராஜா அவர் கேட்டுக்கொண்டதின் பேரிலே வரவேற்புரையிலே காசியிலே சொன்னார், காசியிலே பல கோவில்கள் இருக்கின்றன, இது கல்விக்கான ஸ்தானமாக இருக்கிறது, இந்த ஊரிலே ஒரு சரஸ்வதி அம்மனுக்கு கோவில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அப்போதைய காசி ராஜா விபூதி நாராயண் சிங் அவர் கேட்டுக்கொண்டார். உடனே புது பெரியவர்கள் ஸ்ரீமடத்தின் மூலமாக கோவில் கட்டித்தரப்படும் என்று சொல்லி சம்பூர்ணானந்தா சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயாவிலே வாக்தேவி மந்திர் என்பதாக சரஸ்வதி அம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு 12 விதமான சரஸ்வதிகள், வீணையை இப்படி வைத்து கொண்டிருக்கிற சரஸ்வதி, சத்தில் இப்படி புஷ்பங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்று 12 பிரகாரமான அந்த சரஸ்வதியினுடைய விக்கிரகங்களை அங்கு பிரதிஷ்டை செய்து, அப்படி வாக்தேவி மந்திர் போஜராஜா காலத்திலே கட்டப்பட்டதனுடைய அந்த வரலாற்று பின்னணியோடு அங்கு காசியிலே கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு தென்னார்காடு மாவட்டத்திலே ஒரு தாமிர பட்டயம் கிடைத்ததிலே நாகசுவாமி அவர் மூலமாக அதிலே அந்த சரஸ்வதியினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சாசதேவ லிபயா ரவி வம்சஜானாம் சங்கியாம் அதீத்திய புவி பாந்தி குணாகான் ரிபாணாம் ஏதைரமூனு கதமகம் கதையாமி தேவி மாதா சரஸ்வதி மமாத்திர குருப்பிரசாதம் என்பதாக இருப்பது 50 எழுத்துக்கள் தான். நம்முடைய வம்சத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமைகள் எண்ணில் அடங்காதவை. 50 எழுத்துக்களை கொண்டு இதையெல்லாம் நான் எப்படி வர்ணிப்பேன், அதை வர்ணிப்பதற்கு சரஸ்வதி உன்னுடைய அனுகிரகம் தேவை என்பதாக தாமிர பட்டயத்திலே ஸ்லோகம், சரஸ்வதியினுடைய ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.